மாற்று கருத்துனா தாவேக்காவோடு எப்படி நம்ம இணைந்து பயணிக்க முடியுங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. நம்ம என்ன தேர்தலுக்கு முன்னால் விமர்சனம் வச்சோமோ அது மெய்யாவது போல இந்த ஒரு 2 மாச நடவடிக்கைகள்ல பல நடவடிக்கைகளை பார்க்கும்போது இவ்வளவு நாள் நம்ம இந்த அரசியல் தான் பேசணுமா? அது என்ன பாட்டு தானே விட்டுறலாம், அது என்ன பல்கலைக்கழகத்துல தானே பட்டமளிப்பு தானே விட்டுறலாம்னா விட்டுறலாம் சார், எல்லாத்தையும் விட்டுருவோம். பாஜகவுடைய ஆதரவை பெற்றுட்டு தான் விஜய் ஆட்சி நடத்துறாருன்னு விசிகா சொல்லுதான்னு கேட்குறேன். தலைமைச் செயலாளர் விஷயத்தை குறிப்பிட்றீங்க, வந்தே மாதரம் பாடுறதை குறிப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் பாஜக கண்டிக்காத கூப்பிட்றீங்க, முதல்வர் விஜய் இவ்வளோ விஷயங்களை வேடிக்கை பார்க்குறான்றதை குறிப்பிட்றீங்க, பாஜக ஆதரவில் ஆட்சி அமைச்சாங்கன்ற மறைமுக விமர்சனத்தையும் முன்வைக்கிறீங்க. இவ்வளவும் பண்ணுற தாவேக்கா அமைச்சரவையில் விசிகா இருக்குதுன்றதான் கேள்வி. எனக்கும் விசிகாவுக்கும் இடையில முரண்பாடு, அதனால நான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இதை சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. தலைவர் நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டாண்டை நம்ம எடுத்து பேசுவோன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? 92 ஆண்டு நம்பிக்கை எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேபி மாவு மற்றும் கம்பு மாவு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம், நான் ராம்சங்கர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் திரு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமீபத்திய செயல்பாடுகள் இங்கே பொதுவெளியில் அதிகமாக விவாதிக்கப்பட்டிருக்கு, விமர்சிக்கவும் பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் தொடங்கி தாவேகாவுக்கான ஆதரவு அமைச்சரவைக்குள்ள போனது அப்படின்றது தொடர்ந்து பேசப்பட்டு வருது. தெளிவான முடிவுகளை தான் விசிகா தலைவர் எடுத்திருக்கிறாரா, இல்லை அதில் ஏதாவது குழப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சி அதனுடைய முடிவை எடுக்கக்கூடிய சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறது. அதுவும் குறிப்பாக விசிகாவில் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் உயர்நிலைக்குழுவை கூட்டி உயர்நிலைக்குழுவில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளருடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் இறுதியில் தலைவர் ஒரு முடிவை அறிவித்து அதற்கு பிறகுதான் அது முடிவாக எட்டப்படுகிறது. எனவே அந்த ஜனநாயகத்தன்மை மிக்க ஒரு கட்சிக்குள்ள தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்தும் மிக நீண்ட உரையாடல் நடைபெற்றது. அதற்கு பிறகு அமைச்சரவைக்குள்ள போகலாமா வேணாமா அப்படின்னும் மிக நீண்ட உரையாடல் நடைபெற்றது. எனக்கு மட்டுமில்லை, கட்சிக்கே தாவேக்காவின் மீது கடுமையான விமர்சனம் இருந்தது. கடந்த 2 ஆண்டு காலமும் தாவேக்காவை மிக கடுமையாக எதிர்த்த கட்சி விசிகா தான். நம்ம 2 வருஷமா கடுமையை எதிர்த்து பயணப்பட்டு திடீர்னு ஒரு நாள் நம்ம ஸ்டாண்டை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது, குறிப்பாக எனக்கும் இருந்தது. அப்போ என்னிடம் கருத்து கேட்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, என் கருத்து என்னன்னு தலைவருக்கு தெரியும், நான் என்ன சொல்லுவேன்னு உயர்நிலை குழுவுக்கும் தெரியும். ஆனால் என் கருத்தை சொல்லுவது என்பதை விட கட்சியின் கருத்து என்ன, கட்சி தோழர்கள்ட்ட என்ன மாதிரியான எண்ண ஓட்டம் இருக்கு, கட்சி தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்க, கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடைய மனோநிலை என்னவா இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கவும் முடியுது. அப்போது ஒரு புதிய ஆட்சி அமைவதற்கு நாம் துணை இருந்தால் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவினுடைய 1/4 நூற்றாண்டு கால முழக்கமாக இருக்குது. அது கைகூடுவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும் போது நாம் அதை பயன்படுத்தி கொள்வது என்பது தான் ஒரு சரியான அரசியல் முடிவாக இருக்கும்னு கட்சி விரும்புது. அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சதில் கட்சிக்கு விருப்பம், உங்களுக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இல்லையா? மாற்று கருத்துனா தாவேக்காவோடு எப்படி நம்ம இணைந்து பயணிக்க முடியுங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. எல்லாருக்கும் தானே இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்த்து பயணப்பட்டு தானே வந்திருக்கோம். ஒரு நாள்ல 2 நாள்ல அந்த மனநிலை எப்படி மாறும், அதுல ஒரு சிக்கல் இருக்கு தானே. அப்போ நான் என் கருத்து என்று சொல்லாம நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வேற கருத்து இருந்தாலும் கட்சி தோழர்கள்ட்ட இப்படிப்பட்ட மன ஓட்டம் இருக்கு, அதை முடிவாக எடுப்பது தான் கட்சிக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம ஆதரவுல தான் இந்த ஆட்சி அமைய போகுது, அதனால நம்ம பேசிக்கலாம், ஏதாவது அவங்க பாதை மாறினால் கூட அதை சரி பண்ணிக்கலாம், அதை விமர்சிக்கலாம், அந்த சுதந்திரம் உண்டு, அந்த ஒரு ஜனநாயகத்தன்மையோடு நம்ம அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்து தான் அந்த ஆதரவு கொடுத்தது. நம்ம இல்லை, இப்போ தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு அமைச்சர்கள் 2 மாதம் பயணிச்சிருக்கிறீங்க. இந்த 60 நாள் ஆட்சியை விசிகா எப்படி பார்க்குது? குறிப்பாக விமர்சனத்தை நீங்கள் மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்குது. இல்லைங்க, இப்போ 2 நாள் முன்னாடி எங்கள் தலைவரே பேசியிருக்காரு ஆர்ப்பாட்டத்தில். ஒரு கூட்டணியில் இடம்பெற்றதுனாலேயே அந்த கூட்டணி எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நம்ம கட்டுப்பட்டோம்னு பொருள் இல்லை. ஒரு ஆட்சியில் பங்கேற்று விட்டோம் என்பதனாலேயே அந்த ஆட்சியினுடைய எல்லா முடிவுகளுக்கும் நம்ம பொறுப்பில்லை. நமக்குன்னு ஒரு தனித்த பார்வை இருக்குது, நமக்குன்னு விமர்சனங்கள் இருக்குது, அதை பேசுவது தான் சரி அப்படின்னு சொல்றேன். அதை பேசணும் தான், அதுல தான் நம்முடைய சுதந்திரம் இருக்கு, நம்முடைய ஜனநாயகம் இருக்கு, அதுல தான் நம்முடைய தனித்தன்மை இருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அப்போ இன்னொரு பேட்டியில நம்ம அட்டாச்சா இல்லை டிட்டாச்சா இருக்கோம்னு சொல்றாரு. அப்போ டிட்டாச்சா இருக்கோம்னா என்ன பொருள்? ஏன் டிட்டாச்சா இருக்கணும்? ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு தாவேக்காவோட பயணிக்கிறது இல்லை. இல்ல அது என்னன்னா, இவங்க புதுசா வந்திருக்காங்க, ஏற்கனவே இவங்க மேல நம்மளே விமர்சனம் வச்சிருக்கோம். இவங்க
அரசியல் எதிரியான திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு ம். அதுல 100 விழுக்காடு இறங்கி அடிக்கிறாங்கன்னா ஒரு 10 விழுக்காடு கூட கொள்கை எதிரியை எதிர்த்து பண்ண மாட்டாங்க. ம். இவங்களுக்கு வந்து ஒரு 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 அர்ஜெண்டா இருக்கு, அதுல தீவிரம் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை தேர்தல் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். ஆனா தேர்தலில் வேற முடிவு வந்துருச்சு, அவங்களை இன்னைக்கு நம்ம ஆதரவோடைய ஆட்சியில் அமர வச்சுட்டோம். ம். அதற்கு பிறகு நம்ம அவங்க செயல்பாட்டை மதிப்பிட வேண்டியிருக்குல்ல. அது நம்ம ஏற்கனவே வச்ச விமர்சனத்துல இருந்து இவங்க விலகிட்டாங்களா, ஏற்கனவே வச்ச விமர்சனத்தை பொய்யாக்கிட்டு வேற ஒரு ட்ராக்ல வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுல குறைபாடுகள் தெரியும் போது அதை சுட்டி காட்டணும்ல. நம்ம இப்ப என்ன தேர்தலுக்கு முன்னால் விமர்சனம் வச்சோமோ ம். அது மெய்யாவது போல இந்த ஒரு 2 மாச நடவடிக்கைகள்ல பல நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த நடவடிக்கைகள் என்ன, அந்த செயல்பாடு என்னன்னு சுட்டி காட்டி அதை நம்ம சொல்றோம். பொதுவா சொல்லல, பொதுவா இது பிஜேபி ஆட்சி தான் சொல்லல. தலைமைச் செயலாளர் நியமனத்தை சுட்டி காட்டி கேள்வி கேட்கிறோம். 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதை சுட்டி காட்டி கேள்வி கேட்கிறோம். இந்த அறநிலையத்துறை கலைக்கணும்னு சொன்ன பிஜேபி இந்த அறநிலையத்துறை அமைச்சருடைய செயல்பாடு பாராட்டத்தக்கதுன்னு பாராட்டு பத்திரம் வாசிக்கும் போது கேள்வி கேட்கிறோம். பழனி முருகன் கோயில்ல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி நடந்திருக்குது. திமுக ஆட்சி காலத்தில் இப்படி ஒன்று நடந்திருந்தா இந்து முன்னணி எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் கட்டியிருப்பாங்க, பிஜேபி எவ்வளவு பெரிய மாநாட போட்டிருக்கும், அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் வர வச்சு எவ்வளவு பெரிய மக்கள் இயக்கமா அதை மாத்திருப்பாங்க. ஆனா சத்தம் இல்லாம பதுங்கி கிடக்குறாங்களா, அது ஏன்னு பாக்குறோம். ஒவ்வொன்னா நம்ம பார்க்கும்போது நிர்மலா சீதாராமனும் சிபி ராதாகிருஷ்ணனும் மாண்புமிகு குடியரசுத் தலைவர், ஒன்றிய நிதி அமைச்சர் 2 பேரும் இப்பதானே வந்திருக்காங்க, 6 மாசம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் என்று சொல்லி தாவேகா கூட்டணி கட்சிகளுடைய டோன்ல அவங்களும் பேசுறாங்க. இல்ல அதான் சார், எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பாஜகவே 6 மாசம் பார்த்துட்டு விமர்சிக்கலாம்னு சொல்லும்போது விசிக அவசரப்பட்டு விமர்சிக்கிறாங்க. விசிக 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட பார்ப்போம். நிர்வாகத்துக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாமா, தாராளமா கொடுக்கலாமா. கொள்கைக்கு இப்ப 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது இல்லவா, சட்டமன்ற மரபை மாற்றி, அது கொள்கை சார்ந்த முடிவா நிர்வாகம் சார்ந்த முடிவா? கொள்கை சார்ந்த. அப்புறம் அதுக்கே 6 வருஷம் வெயிட் பண்றீங்க, 6 மாசம் வெயிட் பண்றீங்க? அது 6 செகண்ட்ல தெரிஞ்சு போன விஷயமாச்சே நமக்கு. அப்ப அதை எப்படி நம்ம விமர்சிக்காம கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா இப்ப அது எங்க நின்றுச்சு கடைசியில? அன்னைக்கு ஒரு பாட்டு தானேன்னு விட்டீங்க. இந்த மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல எந்த பாட்டை யார் இயற்றினாரோ அவர் பெயரால் அமைந்த பல்கலைக்கழகத்திலேயே அந்த பாட்டை முதலில் பாட முடியாத நிலை உருவாச்சா இல்லையா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ட்ராக் இருக்கா? சட்டமன்றத்துல 2 முறை தேசிய கீத பாடம் பட்டதும் இதற்கு முன்னால் கிடையாது. இப்படி ஆளுநர் உரையோடு சட்டமன்றம் கூடும்போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது உண்டா? இல்ல, கிடையாது. அதையும் ரெக்கார்டை மாத்திட்டீங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடம் தள்ளப்பட்ட வரலாறு இதுக்கு முன்னாடி உண்டா? இல்ல, கிடையாது. அப்போ நீங்க ஒரு புதிய வரலாறு பதிவாகுது இல்ல, இதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியுமா? இது நாம இவ்வளவு நாளா இதுக்கு தான் போராடணுமா? இவ்வளவு நாள் நம்ம இந்த அரசியல் தான் பேசணுமா? அது என்ன பாட்டு தானே விட்டுறலாம், அது என்ன பல்கலைக்கழகத்துல தானே பட்டமளிப்பு விழா தானே விட்டுறலாம்னா விட்டுறலாம் சார், எல்லாத்தையும் விட்டுரும். எதுக்கு நம்ம அரசியல் இருக்கிறோம்? அப்புறம் இல்லை, நீங்கள் தலைமைச் செயலர் பதவி நீட்டிப்பு பற்றி சொல்கிறீங்க. ஒரு அதிகாரி இருக்கிறாரு, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறாருன்னா அவர் 6 மாதம் நீட்டிக்கிறது ஒன்றும் தமிழ்நாடு அரசியலில் பார்க்காத ஒரு விஷயம் கிடையாது இல்லை. சாய்குமார் நல்ல அதிகாரி இல்லை, திறமையானவர் இல்லை, அவர் ஐஏஎஸ்ஸே இல்லை அப்படிலாம் யாரும் சொல்லலை. உதயசந்திரன் எப்படிப்பட்ட அதிகாரி, உமாநாத் எப்படிப்பட்ட அதிகாரி, அமுதா ஐஏஎஸ் எப்படிப்பட்ட அதிகாரி, ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் எப்படிப்பட்ட அதிகாரி, ஏற்கனவே தலைமைச் செயலாளர் இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் எப்படிப்பட்ட அதிகாரி, எல்லா அதிகாரி நல்ல அதிகாரிகள் தான். எல்லாரும் அதுக்குன்னு படித்து நிர்வாகத்தை செம்மையாக திறன்பட கையாளுவதற்காகத்தான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. பல்வேறு நிலை பொறுப்புகளில் இருந்து அந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்போ அதிகாரிகளில் நம்ம இவர் அவருன்னு நம்ம பிரித்து கூட பார்க்க வேண்டாம். ஆனால் கடந்த ஆட்சி இந்த அதிகாரிகள் எல்லாம் எந்த அடிப்படையில் நியமிச்சு அந்த முதன்மை பொறுப்புகள் அமர வச்சிருந்தாங்கன்னா, இவங்க ஐஏஎஸ், எல்லாருமே ஐஏஎஸ் தான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய போக்கோடு பொருந்தி போகக்கூடியவர்கள். குறிப்பாக இந்த மண்ணுக்கான ஒரு தனித்த உரிமை இருக்கிறது, தனித்த குரல் இருக்கிறது, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை புரிந்து கொண்டு ஒரு மாநில அரசை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு அரசியல் புரிதல் கொண்ட ஒரு மாநிலம். இங்க அந்த உணர்வுள்ள அதிகாரிகள் வெளிப்படணும். இப்ப உதயசந்திரன் ஐஏஎஸ், அவரும் ஐஏஎஸ் தான். அவர் இடத்துல வேற ஒரு ஐஏஎஸ் இருந்தா அந்த கீழடி இந்த மாதிரியான தொன்மையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து பண்ணிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ ஐஏஎஸ்ங்கிற பொறுப்பு அதை செஞ்சுதா, அல்லது அவருக்கு இருந்த தனிப்பட்ட பண்பாட்டு ஈடுபாடு, வரலாற்று ஆர்வம், தமிழ் மொழி நாகரிகத்தின் மீதான அவருடைய பயணம்,
அதை செஞ்சுதான் பார்த்தா ஐஏஎஸ் அந்த இடத்துல உட்கார வச்சு தவிர, ஆனால் அதை வேலையை செய்ய வச்சது எதுன்னா அவர்கிட்ட இருந்த அந்த உணர்வு. என்ன நோக்கத்துல இப்படிப்பட்ட அதிகாரிகளை ஒதுக்குறாங்க? அதுதான். அப்ப இப்படிப்பட்ட அதிகாரிகளை தான் கடந்த ஆட்சி வச்சு நடத்தினாங்க. இந்த அதிகாரிகளை முழுக்க மாத்திட்டாங்க. முழுக்க மாத்தினது மட்டும் இல்ல, அவங்க ஏற்கனவே இருந்ததுக்கு இணையான பொறுப்பு கூட கொடுக்கல. இன்னும் கீழே இறக்கி அவங்கள வந்து ஒரு டம்மி பொறுப்புகள்ல போட்டு வச்சிருக்காங்க. சரி, அது இந்த ஆட்சியினுடைய முடிவு, அது பிரச்சனை இல்லை. எல்லா ஆட்சியும் வந்து இப்படி மாத்துவாங்க. கடந்த ஆட்சியில் இருந்த அதே செட்டப் வச்சு புதிய ஆட்சி நடத்த மாட்டாங்க. அது ஒரு பொதுவானது, இயல்பானது அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் பார்த்து பார்த்து மாற்றி அவர்களை டம்மி ஆக்கிய அரசு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நேரத்தில் ஒரு அதிகாரியை போடுது. சரி, எல்லா மாநிலத்திலும் எலெக்ஷன் கமிஷன் சீஃப் செக்ரட்டரி மாத்திச்சா அப்படின்னு பார்த்தா மாத்தல. குறிவைத்து மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி ஆட்சி, அங்க தலைமைச் செயலாளர் மாத்துறீங்க. தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் ஆட்சி, இங்க தலைமைச் செயலாளர் மாத்துறீங்க. அப்ப பிஜேபிக்கு அதுல நோக்கம் வெளிப்பட்டு போச்சு. தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு பின்னால ஒரு அஜெண்டா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது அப்பவே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு, கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. மாத்தியாச்சு. இந்த அதிகாரியை தேர்தல் ஆணையம் நியமிக்கிறது. இந்த அதிகாரிக்கும் கூட பதவி காலம் முடிந்து விட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தலைமைச் செயலாளரை மாற்றுங்கன்னு கோரிக்கை எதுவும் அரசுக்கு வச்சிங்களா? இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு, நம்ம பொது வழியில் விமர்சனமா எடுத்து வரோம் சார். அதாவது அமைச்சரவைக்குள்ள இருக்கும்போது அது கோரிக்கையா கூட வச்சிருக்கலாம். நம்ம இந்த நோக்கங்கள் ஒவ்வொன்றா வெளிப்படும் போது தான் நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணி கேள்வி கேட்குறோம். நானே 3 மாசம் இதெல்லாம் பேசல, எதுவுமே பேசல. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கும்போது தான் என்ன இது ஒவ்வொன்றா தப்பா இருக்க, ஒவ்வொன்றா எங்கேயோ உதைக்குத, இப்படியே போச்சுன்னா இது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வருதுல்ல, நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. எடுத்த எடுப்புல கூட நான் கேட்கல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 6வது செகண்டே கேட்க வேண்டிய கேள்விகள், 3வது செகண்டே கேட்க வேண்டிய கேள்விகள் தான். ஆனாலும் கேட்கவில்லைங்கிறேன். 2.5 மாசமா வெயிட் பண்ணி ஒரு ஆட்சியை வந்து மதிப்பிட்டுட்டு தான் தொடர்ச்சியா ஒண்ணுக்கு ஒண்ணு உதைக்கும் போதுதான் இதை நம்ம கேட்க வேண்டிய கேள்வி வருது. இன்னொரு விஷயம் சொல்றது பாத்தீங்கன்னா, தாவேகா ஆட்சியை எங்கேயுமே பாஜக வந்து இடைஞ்சலுக்கு உட்படுத்தலைன்ற கருத்தை நீங்க சொல்றீங்க. பாஜக தாவேக்காவை பழிவாங்கல அப்படின்னா தாவேக்கா அதுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும்? இப்போ 107 சீட் வச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் வென்ற கட்சிகளின் ஆதரவோடு ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு விட்டது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லும்போது வேறு எந்த கட்சியின் ஆதரவும் தேவை கிடையாது. ஏன்னா தேவையான நம்பர் வந்துருச்சு. 4 கட்சிகளுமே ஆதரவு கொடுத்தோம். சிபிஎம், சிபிஐ, விசிகே, ஐயுஎம்எல். சரியா? சரி. அதுல அப்புறம் அவங்க தான் கூப்பிட்டு அமைச்சரவையில பங்கேற்க வாங்கன்னு பின்னால கூப்பிட்டு சொல்லும் போது சரி, அப்போ நம்ம ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விசிகவும் ஐயுஎம்எலும் போய் அமைச்சரவையில பங்கேற்று, அப்பவும் இடதுசாரிகள் பங்கேற்கல, நாங்க வெளியே தான் நிக்கிறோம், நாங்க பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு புளோர்ல பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு முன்னாலேயே அதிமுக இருந்து 25 எம்எல்ஏக்களை தன் பக்கம் திருப்ப வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? தாவேகா ஒரு ஆடட் வேல்யூவா பார்த்தாங்க, எங்களுக்கு கூடுதலான சீட்ஸ் லைக் மெஜாரிட்டி எதுக்குன்னு. அப்போ அவங்க அந்த ஃபேக்டர், எடப்பாடி என்கிற அந்த கட்சி தலைவரை மீறி ஒரு குழுவா இயங்குறாங்க. அந்த குழு எப்படி வந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்தாங்க? முதல்ல தாவேகா தரப்புல இருந்து சந்திச்சு பேசாமலோ, தாவேகா தரப்புல எதுவும் வந்து உறுதி அளிக்காமலோ அப்படி ஒரு ஃபார்மேஷன் நடக்குமா? நடந்துச்சா இல்லையா? அது நடந்துச்சு மறைமுகமா அப்படிங்கிறத யார் உணர்த்துறான்னா, முதலமைச்சரே போய் அந்த ஃபேக்டரை சந்திக்கிறார். சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போய் அங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கூடி நிக்கிறாங்க. அப்போ ஒரு மூவ்மெண்டா நடக்குது, அது வெளிப்படையா தெரியுது. ஏதாச்சும் போற போக்குல இங்கதானே சி.வி. சண்முகம் வீடு, லெஃப்ட்ல வண்டியை திருப்புங்க, போய் அவரை என்னன்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கல. பாஜக ஆதரவோடு தான் தாவேகா ஆட்சி அமைச்சதாப்போம். அதுதான் நான் சொல்றேன் கேளுங்க. நான் வந்து போற போக்குல அடிச்சு விடல. நான் ஏன் இதை விளக்குறேன் அப்படின்னா, அந்த ஃபார்மேஷனை பிஜேபியே பின்னாடி இருந்து பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு நரேட்டிவ் இருக்கட்டுமே. கேளுங்க, அந்த 2 கட்சியும் அப்புறம் அமமுகல இருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அவங்களுக்கு இருந்ததே, ஒரே ஒரு எம்எல்ஏ. அவர் டிடிவி தினகரன் யாரு? அவர் என்டிஏ அலைன்ஸ்ல யாரு? ஒரு என்டிஏ அலைன்ஸுக்கு ரொம்ப லாயலா வரிஞ்சு கட்டி பேசக்கூடிய ஒரு தலைவராக தான் அவர் வந்து வெளிப்பட்டார். அப்ப அவ்வளவு தீர்க்கமா அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் தலைமையேற்று நடத்தக்கூடிய அதிமுக இருந்தும் அமமுக இருந்தும் இந்த பக்கம் 25 எம்எல்ஏ, அந்த பக்கம் இருந்த ஒரே எம்எல்ஏவை தாவேகா தனியா பிரிச்சு எடுக்குது. அப்படிங்கும் போது கூட்டணி கட்சி தானே பாஜக. அந்த பாஜகவுக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்குல்ல தமிழ்நாட்டுல. அவரும் அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அங்க உட்கார்ந்து இருந்தார்ல. அப்போ அதிமுக அமமுக என்ன பண்ணாங்க? எதிர்த்து வாக்களிச்சாங்க. பிஜேபி என்ன பண்ணுச்சு? வெளிநடப்பு பண்ணாங்க, உட்கார்ந்து இருந்தது ஃப்ளோர்ல. அதான் சார், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல, அது எதிர்க்கல, நடுநிலை வகிச்சாங்க. ஏன் எதிர்க்கலன்னு கேக்குறேன். அதுதான் அவங்க எதிர்க்கட்சி இல்லைங்க, அவங்க அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி இல்ல.
அமமுகவுக்கு எதிர்க்கட்சி இல்லை, அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி கட்சி தன் கூட்டணியிலிருந்து இப்படி ஆளை எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, எம்எல்ஏக்களை வாங்குறாங்க அப்படிங்கும்போது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். மம்தா பானர்ஜி கட்சியில இருந்து இப்ப எம்பிக்களை பிஜேபி இதே பாணியில வாங்கியிருக்குல்ல, ஆமா, அவங்களுக்கு இப்ப ஆல் பார்ட்டி மீட்டிங்ல அழைப்பு கொடுத்ததுல, அப்போ அங்க காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன எடுத்தது, கம்யூனிஸ்டுகள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, திமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு? இப்போ எப்படி நீங்க அதை செய்யலாம் அப்படின்னு பிஜேபியை இந்த கட்சிகள் எதிர்த்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சி எப்படி இங்க எதிர்க்காம இருக்கு? அதான் சார், எப்படி அதை அனுமதிக்குது? சரி, இது கட்சி சார்ந்த நிலைப்பாடு, கட்சியா எதிர்க்கல. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கவர்னர்கிட்ட முறையிடுறாங்க, பாருங்க குதிரை பேரம் நடக்குது, எங்க எம்எல்ஏக்களெல்லாம் இப்படி போய் இது பண்றாங்க அப்படின்னு. கவர்னர் இதுவரைக்கும் ஏதாவது அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு? அதை டே ஒன்லயே தடுத்திருக்க முடியாதா கவர்னர் நினைச்சா, பிஜேபி நினைச்சா? அதான் சார், அப்போ பாஜக ஆதரவுல பாஜகவுடைய ஆதரவை பெற்றுட்டு தான் விஜய் ஆட்சி நடத்துறாருன்னு விசிகா சொல்லுதான்னு கேட்குறேன். அதாவது இது என் கருத்து, நான் இப்படி ஃபீல் பண்றேன். சார், நீங்க கட்சியோட முதன்மை செயலாளர் தான், ஆனால் இந்த ஃபீல் இருக்கு எனக்கு. இது நான் இட்டு கட்டி கேளுங்க, இட்டு கட்டி பேசல, ஃபேக்சுவல் எரரா நான் பேசல. தாவேகா செய்யாத ஒன்ன செஞ்சாங்கன்னு நான் சொல்லல. திமுக ஆட்சியில இது மாதிரி நடந்திருந்தா நம்ம பேசுவோமா மாட்டோமா, அதை மட்டும் சொல்லுங்க. பேசியிருக்கமா இல்லையா? தலைமைச் செயலாளர் விஷயத்தை குறிப்பிடுறீங்க, வந்தே மாதரம் பாடுறதை குறிப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் பாஜக கண்டிக்காத கூப்பிடுறீங்க, முதல்வர் விஜய் இவ்வளவு விஷயங்களை வேடிக்கை பார்க்கறான்றதை குறிப்பிடுறீங்க, பாஜக ஆதரவுல ஆட்சி அமைச்சாங்கன்ற மறைமுக விமர்சனத்தையும் முன்வைக்கிறீங்க. இவ்வளவும் பண்ற தாவேகா அமைச்சர் விட விசிகா இருக்குதுன்றதான் கேள்வி. அதாவது விசிகா ஒவ்வொரு இன்சிடென்ட்டா பார்த்துட்டு உடனே இன்னைக்கு ரிசைன் லெட்டர் வச்சுட்டு வர முடியுமா? இப்படிதான் நீங்க திமுக ஆட்சியில இருக்கும்போது இப்படிதான் கேட்டீங்க, வேங்க வயல் நடக்குது, தொழிலாளர்களுக்கு எதிராக இப்படி நடக்குது, நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நடக்குது, ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் நீங்க ஏன் கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. இது சரியா தவறா அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? அந்த தார்மீகத்தில இருந்து நான் பேசுறேன். விசிகா நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலகி நின்று நீங்க பேசுறீங்களா? இது விசிகா நிலைப்பாடு தானே. நீங்க இப்ப மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேசுனதை விசிகே கொள்கையா, விசிகே கொள்கைக்கு எதிரானதா? இல்ல, எங்கேயுமே இப்ப மம்தா பானர்ஜி கட்சியில இருந்து எம்பிக்களை வாங்கினது இருக்க பிஜேபி, அது விசிகே கொள்கைக்கு உடன்பாடானதா எதிரானதா? எதிரானதுதான். நான் கட்சி பாலிசிக்கு எதிரானது இதுல என்ன இருக்கு? நான் பேசுறதுல கட்சி பாலிசியை தான் பேசுறேன். இதுல என்ன நான் பேசுனதுல இப்ப என்ன இருக்கு? தமிழ்தாய் வாழ்த்தைய 3வது இடத்துக்கு தள்ளினீங்க அப்படின்னு கேட்கறது கட்சி கொள்கையா? சரி, தள்ளினாலும் தள்ளிட்டு போங்க அப்படின்னு அமைதியா இருக்கிறது கட்சி கொள்கை. எது கட்சி கொள்கை? ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடினீங்க? நம்ம மரபு அது இல்லையே. தமிழ்தாய் வாழ்த்து தொடக்கமும் இறுதியில தேசிய கீதமும் அதுதானே மரபு அப்படின்னு சொல்றது, சுட்டி காட்டுறது கட்சி கொள்கையா? பாடினா பாட்டு போங்க, 20 முறை கூட பாடலாம் தோழர் அப்படின்னு சொல்றது கட்சி கொள்கையா? இல்ல, பாஜகவின் மறைமுக ஆட்சி இங்க நடக்குதுன்ற விமர்சனம் விசிகா தலைவர் அது வரைக்கும் சொல்லலையே. நீங்க அப்போ எக்ஸ்ட்ரீம்ல போய் சொல்றீங்களான்ற கேள்வி இருக்கு. நான் சம்பவங்களை சுட்டி காட்டி சொல்றேன். இதையெல்லாம் சொல்லக்கூடிய சுதந்திரம் இருக்கணுங்கிறதுனால தான் டிட்டாச்சா இருக்கும்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஆர்ப்பாட்டத்திலையும் கூட அவர் அதை மீண்டும் தெளிவுபடுத்துறார். ஆமா, சுட்டி காட்டத்தான் செய்யணும், பேசத்தான் செய்யணும், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு மீண்டும் உறுதிப்படுத்துறார். அப்போ இப்படிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் நம்ம கட்சியினுடைய போக்குக்கு சரியா இருக்காதுன்னா சொல்லல, அவரு உறுதிப்படுத்துறாரு, பொது வெளியில உறுதிப்படுத்துறாரு. அப்படிதான் பேசணும், அதுதான் நம்முடைய தனித்தன்மை அப்படின்னு உறுதிப்படுத்துறாரு. அதாவது இதை திரும்பவும் நீங்க விசிகா தாவேகான்னு முடிச்சு போட வேண்டியதில்லை. எனக்கும் விசிகாவுக்கும் இடையில முரண்பாடு, அதனால நான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இதை சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு தாவேகாவை பிடிக்காது அதனால வன்மம் கொண்டு நான் பேசுறேன் அப்படின்னு இதுக்கு ஒரு காரணம் கற்பிக்க வேண்டியதில்லை. நான் நடந்த சம்பவங்களை சொல்லி இப்படிலாம் நடக்குதே, இது சரியா, இதை அனுமதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி என்பது அது ஒரு தர்க்க ரீதியான கேள்வி, அரசியல் பூர்வமான வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இடதுசாரிகள் மாதிரி இருந்துட்டு நீங்க இதை பேசுறது சரி. தோழமை கட்சி கூட்டத்துல முதல் விசிகா பங்கேற்குது, ஜூலை 1ஆம் தேதி நடந்த கூட்டத்துல பங்கேற்கிறீங்க, அமைச்சரவையில் இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள்ல அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவா பேசக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ஈவன் ஜனநாயக ஏன் டோன்ல அவர் எப்படி பேச முடியும்? அவர் ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காரு. அவர் என்ன மாதிரியே பேசணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவருக்கு அந்த பொறுப்பை ஏற்று நடத்தணும். அதுல சமரசம்னு சொல்ல வேண்டியது இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம்ல. ஆனாலும் அவர் கவர்னர் விஷயத்துல எல்லாம் கண்டிச்சிருக்காரு, துணைவேந்தர்கள் பேசுனதை கண்டிச்சிருக்காரு, ரொம்ப காரமா அவரும் தான் கண்டிச்சிருக்காரு. அதனால நம்ம அதான் சொல்றேன், இதை இப்படி எல்லாம் அமைச்சர்கள் இப்படி இதை சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. அமைச்சரவைக்குள்ள இருக்கிற வன்னியரசு அவர்கள் ஒரு நிலைப்பாடும் நீங்க வெளில இருக்கிறவங்க ஒரு நிலைப்பாடுமா வெளில தெரியாதா? தோற்றம் அப்படி இருக்கா? அதுல எங்க தலைவர் சொன்னதுதான் கட்சி நிலைப்பாடு. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல எங்க தலைவர் ஏதாவது மாத்தி சொன்னார்னு வைங்க, இல்ல ஷானவாஸ் சொன்னது கிடையாது கட்சி நிலைப்பாடு,
நான் சொல்றேன் இதுதான் கட்சி நிலைப்பாடுனா அவர் சொல்றதுதான் கட்சி நிலைப்பாடு. இல்லை உங்களுடைய செயல்பாடுகளை சமீப காலமாக உங்கள் கட்சியினரை பொது வழியில் கேள்வி எழுப்புறதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் வந்து தாவேக்கு ஆதரவு வந்ததுனால நீங்கள் இன்னும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை பொது வழியிலே முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு கூட உதயநிதி அவர்கள் வந்து தாவேகா கூட்டணியை வந்து சோஃபா மாடல் அரசு, சோஃபா மாடல் கூட்டணின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எங்கேயுமே கண்டிக்கல. சோஃபா மாடல்ன்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அவர் வந்து இப்போ எதிர்கட்சி ஆயிட்டார். கூட்டணியில் இருந்த போது இருந்த நிலைமை வேற, இப்போ கூட்டணியை விட்டு எல்லாரும் வெளியே வேற ஒரு நிலைப்பாட்டுக்கு போயாச்சு. அரசியல் ரீதியா அவர் பார்க்குறாரு. சிவி சண்முகம் வீட்டுக்கு சோஃபா போச்சு இல்லையா, அதை வச்சு தான் அவர் இந்த டோனை எடுத்தார். சரி, சரியா? எங்க கட்சி ஆபீஸ்க்கு சோஃபா வந்ததுக்கும் விஜய் எங்க ஆபீஸ்க்கு வரவே இல்லையே. ஆனா உங்க தலைவர் பதில் சொல்லியிருக்காரு, சோஃபா மாடல்னு சொல்றாங்க எங்களை பார்த்து அப்படின்னு. அம்பேத்கர் திடலுக்கு சோஃபா வந்ததுக்கும் விஜய் வந்ததுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அது எங்களை நோக்கி அதையும் நம்ம எடுத்துக்கணும். சிவி சண்முகம் வீட்டுக்கு சோஃபா போச்சு, சிவி சண்முகம் வீட்டுக்கு விஜயும் போனார். சரியா? அப்போ முதல்ல சோஃபா போகுது, பின்னாடி விஜய் போனார் அப்படின்னு உதயநிதி சொன்ன விமர்சனம் அங்க பொருந்தது. அம்பேத்கர் திடலுக்கு சோஃபா வந்துச்சு, பின்னாடி விஜய் வரவே இல்லையா, அப்புறம் எங்களுக்கு எப்படி அது பொருந்தும்? உதயநிதி விமர்சனம் உங்களுக்கு பொருந்தாதுன்னு எப்படி பொருந்தும்னு கேக்குறேன். அவர் என்ன சொன்னாரு? முன்னாடி சோஃபா போகுது, பின்னாடி முதலமைச்சர் போனாருன்னு சொன்னார்ல. சரி, பேசும்போது கேளுங்க, அதுதான் முன்னாடி சோஃபா போச்சு, பின்னாடியே முதலமைச்சர் போனார்னு சொன்னாரு. முன்னாடி சோஃபா போய் பின்னாடியே முதலமைச்சர் போனது எங்க? சிவி சண்முகம் வீட்டுக்கு. அம்பேத்கர் திடலுக்கு சோஃபா வந்தது, அது அம்பேத்கர் திடல்ல ரெனோவேஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுக்காக வாங்கப்பட்ட சோஃபா. பின்னாடி விஜய் அங்க வந்தாரான்னு கேக்குறேன். அப்புறம் எப்படி நீங்க அதையும் முடிச்சு போடுறீங்க? அதனால வந்து அது ஒரு எதிர்கட்சியா திமுக வந்து அது ஒரு பெரிய இது கிடையாது. நம்ம இப்ப சொல்றது திமுகவுக்கு சார்பா அப்படின்னா, திமுகவின் கொள்கை அதுவா இருக்கு, விசிகாவின் கொள்கை அதுவா தான் இருக்கு. எது நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் நீங்க வந்து 2 முறை தேசிய கீதம் பாடலாங்கிறது திமுகவின் கொள்கையா? ரெண்டு முறை தேசிய கீதம் பாடலாம், 2 முறை தேசிய கீதம் பாடலாங்கிறது விசிகாவின் கொள்கையா? அப்ப 2 கட்சியும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம்ல, இந்த 2 கட்சி மட்டும்தான் அதுல சந்திக்கிறோமா? தமிழ்நாட்டுல பிஜேபி தவிர எல்லா கட்சியும் அந்த புள்ளியில சந்திப்போம். இது வரைக்கும் தெளிவு கிடைக்காத ஒரு கேள்வினா, விசிகா திமுக கூட்டணியில இருக்கா, விலகிருச்சா? அதாவது திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கும்போது அந்த கூட்டணி வெளிப்படையாக இருந்தது, வலுவாக இருந்தது. ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருந்தது. அதற்கென்று ஒரு பெயர் இருந்தது. அதுக்குன்னு கூட்டங்கள் கூட்டுவோம், அதுக்குன்னு பேசுவோம், எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மையா இருந்துச்சு. சரி, இப்போ திமுக கூட்டணியிலிருந்து விசிக உள்ளிட்ட கட்சிகள் வெளியே வந்து தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாச்சு. கூட்டணி உடைஞ்சிருச்சு. கேளுங்க, ஆனா தாவேகா கூட்டணி மதசார்பற்ற கூட்டணின்னோ, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னோ எந்த ஒரு பேர்லையும் இன்னும் அமையல. அது தொடர்பான ஒரு கூட்டத்தை போட்டாங்க. கேளுங்க, ஒரு கூட்டத்தை போட்டாங்க. அந்த கூட்டத்திலையும் எல்லாரும் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட்டணி தலைவரான முதலமைச்சரை காணோம், அவரு போயிட்டார். தலைவர்களை மட்டும் சந்திச்சுட்டு அவர் போயிட்டார். அப்போ என்ன சொல்றது, என்ன முடிவு எடுத்தோம், எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. கூட்டம் நடந்தும் 1 மாசம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அதை அறிவிக்கவும் படலை. இப்படித்தான் இதுக்கு பேர் வச்சிருக்கோம்னு ஒருத்தர் அறிவிச்சாரு, பிரவீன் சக்கரவர்த்தி. உடனே சிபிஎம் சிபிஐ வந்து என்ன கேள்வி கேட்டாங்க? நாங்க அதுல இல்ல, எப்படி பேர் வச்சாங்க, யார் இதை அறிவிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. அப்போ நாங்க இதுல இல்லைன்ட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க. அப்போ சிபிஎம் இல்லைன்ட்டாங்க, சிபிஐ இல்லைன்ட்டாங்க. வந்த கட்சிகள்லயே இப்படி ஒரு நிலைமை இருக்கு. சரி, இப்ப நீங்க இப்படி எல்லாம் விமர்சிக்கிறீங்களே, உங்களுக்கும் விசிக கடல முரண்பாடாகி போச்சா? தலைமைக்கு எதிராக நீங்க பேசுறீங்களா? நீங்க என்ன கேக்குறீங்களே? வைகோ விசிகவை பத்தி என்ன கேட்டாரு? ஏன் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க, ஏன் காலையில் டெய்லி எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கணும், உங்களுக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும்னு கடுமையாக வைகோ விசிகேவின் மீது வைத்த விமர்சனம் என்ன, சிபிஎம் மீது வைத்த விமர்சனம் என்ன, சிபிஐ மீது வைத்த விமர்சனம் என்ன? அமைச்சரவையில் வந்து பங்கேற்று விட்டு ஆதரவு கொடுத்து விட்டு அமைச்சரும் ஆகிட்ட பிறகு ஏதாவது ஒண்ணுன்னா முதலமைச்சர்கிட்ட வந்து பேச வேண்டியதுன்னா எதுக்கு வெளியே பேசுறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். ஆமா, அதுக்கு விசிகே பதிலடி கொடுத்தோமா இல்லையா? வைகோவுக்கு கொடுத்தீங்க. அப்போ ஏன் கொடுத்தோம்? அப்போ பேசுற சுதந்திரம் எங்களுடையது. ஒரு கூட்டணியில இடம்பெற்றதுனாலே, ஒரு அமைச்சர்கள் இடம்பெற்றதுனாலே பேசாம இருக்கணும்னு சொல்றது தவறுன்னு வைகோவுக்கு பாடம் எடுத்தது விசிகே. சரி, அப்ப அதுதான் ஸ்டாண்டு. அப்படின்னா அமைச்சர்கள் இடம்பெற்றதுனாலே பேசாம இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் வைகோ அவர்களுக்கு விசிகே சொன்ன பதிலடி. ரைட்.
பதில் உரை என்னன்னா இதுதான் பதில் உரை. அப்போ பேசலான்னு தானே அர்த்தம். இல்லை, நீங்க பேசுறதுல உங்க சுதந்திரம் இருக்கு சார். பட் இப்போ என்ன கேள்வி இருக்குன்னா, திமுக கூட்டணியில் இருந்துட்டு பேசுறீங்களா, இல்லை வெளில வந்துட்டீங்களா, இல்லை தாவேகா கூட்டணியில் இருக்கீங்களா, இந்த மூணுல என்ன நிலைப்பாடு? அதை இன்னும் அதிகாரப்பூர்வமா எடுக்கவே இல்லையா? அதான் எங்க தலைவர் சொல்றாரு, கூட்டணி இன்னும் அமையல. தொடருதா திமுக கூட்டணி? அது எல்லாமே எங்க தலைவர் அறிவிக்க வேண்டிய விஷயம். தொடர்றோமா, தொடரலையா, தாவேகால இணைஞ்சிட்டோமா, தாவேகா கூட்டணி அமைஞ்சிருச்சா அப்படிங்கிறது அந்த கூட்டணி தலைவர்கள் கூடி வெளிப்படையா அறிவிக்கிற வரை இந்த கேள்வியும் இருக்கும், இந்த குழப்பமும். ஒரு கட்சி மாற போறீங்க அப்படின்னு உறுதியா பேசுறாங்க, உங்க கட்சிக்காரங்க தான் பேசுறாங்க. என்னையே என் கட்சி தோழர்கள்னா ஏதோ சோசியல் மீடியாவில் எழுதுற சாதாரண தொண்டர்கள் யாரும் இல்லை. கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் 2 மாசமா அவதூறு சொன்னாங்க, கழுவி ஊத்துனாங்க, பேட்டியா கொடுத்தாங்க. நான் ஒரு வார்த்தை கூட கட்சிக்கு எதிராக பேசல, தலைமைக்கு எதிராக பேசல. அப்படியே சீட்டு தரலன்ட்டு கோச்சிட்டு போய் நான் வந்து முடங்கி இருக்கல. நான் பிரச்சாரம் பண்ணேன், கட்சி போட்டிட்ட தொகுதிகள்லாம் போய் பரப்புரை பண்ணேன், தலைவரை சந்தித்தேன். இந்த முடிவு வந்து தலைமை எடுக்கிற முடிவு, இதுக்கு கட்டுப்படணும்னு அறிவித்தேன். உயர்நிலை குழுவில் பங்கேற்றேன், கட்சி நடத்தின டீலிமிட்டேஷன் தொடர்பான போராட்டத்தில் பங்கேற்றேன், விருது வழங்கும் விழாவில் பங்கேற்றேன், தொடர் செயல்பாடு தலைவர் வந்து மாநாட்டுக்கான குழுவில் போட்டார், அந்த குழு கூட்டத்தில் போய் பங்கேற்றேன். எதுல நான் விலகி நின்னேன் 2 மாசத்துல சொல்லுங்க? முழுமையா நான் சொல்லிடுறேன், முழுமையா கட்சியில நான் ஈடுபட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சீட்டு கொடுக்காததுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் போயிட்டு பங்கேற்றுட்டு இருக்கேன். 2 மாசமும் நான் இப்படி ஒரு பக்கம் நான் பங்கேற்றுட்டு இருக்கும்போது ஒரு வாரத்தை கூட நான் எதிர்மறையா பேசாத போதும், எதிர்மறையா பேசினா கூட பரவாயில்ல, முழுக்க அவதூறா ஒருமையில கேவலமா பேசினாங்களா இல்லையா கட்சி தோழர்கள், கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள்? அதுக்கு தலைவர் தான் நடவடிக்கை கேளுங்க. அதுக்கு நடவடிக்கை அவர் மேல எடுக்கப்பட்டது கூட அப்புறம் வந்து அது எனக்காக எடுக்கப்படல, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் போய் எடுங்கன்னு சொல்லலை. தலைவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் மேல சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டா, அவர் பொதுச் செயலாளரையே RSSன்னு சொல்றாரு, அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது பொதுச் செயலாளரை RSS உங்களுக்காக இல்ல, RSSன்னு அவர் பொதுச் செயலாளரை நோக்கி சொன்னதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அது பாரதூரமான குற்றச்சாட்டு இல்லையா அப்படின்னாரு. அது பாரதூரமான குற்றச்சாட்டு தான், அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு தலைவர் என்கிட்டே சொன்னார். என்ன அதனால எனக்கு அது சொல்றதுல ஒண்ணு கேளுங்க. அதனால என்னை நோக்கி இவ்வளவு சொன்ன அவங்கள நோக்கி நான் ஏதாவது பேசணும்னா இல்ல, நான் எதுவுமே பேசலைங்க. என்னை நோக்கி அவதூறு சொன்னவங்களை நோக்கி கூட நான் ஒரு வார்த்தை பேசல. அப்புறம் அதுக்கே பேசல, இதுக்கே பேசல, நீங்க தனித்தனியா கேட்க வேண்டியது. யாரோ எங்கேயோ பேசினா பரவாயில்ல, விசிகா தலைவர்கிட்டயே போய் ஷானவாஸ் அவர்கள் திமுக சேர போறாங்களான்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல நீங்க ஒரு மறுப்பை தெரிவிச்சிருக்கணும்ல. நான் என் கட்சியில இருக்கிறேன், நான் அதுக்குதான் சொல்றேன்ல. ஏன் நீ யாரோ சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்க சொல்றீங்க? என்ன யாரோ ஊடகவியலாளர்கள் கேட்கறது, வெளியே இருந்து கேட்கறதுக்கெல்லாம் நீங்க மறுப்பு சொல்றீங்க கேக்குறீங்க. நான் ஏன் கட்சி பொறுப்பாளர்கள் என்னை நோக்கி வைத்த அவதூறான விஷயங்களுக்கே நான் மறுப்பு சொல்லலைங்கிறேன். நான் எதுவுமே பேசல, நான் அதே கடந்துதான் போனேன். அதையே நான் கடந்துதான் போனேன். ஏன்னா இதெல்லாம் அரசியல்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒருத்தருக்கு பதில் கொடுக்கறது, இதுக்கு ஒரு பதில், இதெல்லாம் அரசியல். அவரை பத்தி நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாரா, அவரை பத்தி இப்படி சொல்றாரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருந்தா டெய்லி அதை தான் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப தாவேகா அரசு குறித்து வைக்கிற விஷயங்கள்லாம் இப்படிப்பட்ட சில்லுண்டி சண்டை இல்லை நம்ம பண்றது. ஒரு பாலிசி மேக்கிங்ல இந்த கவர்மெண்டுடைய அணுகுமுறையை பார்க்கிறோம். இதெல்லாம் நான் பட்டியல் பட்டது எல்லாமே இந்த மாதிரி என்ன நுள்ளிட்டான், என்ன கிள்ளிட்டான், டீச்சர், இதுவா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? இல்ல, உங்க மேல இவ்வளவு காலம் வலுவான விமர்சனங்கள், நீங்க கட்சி மாற போறீங்க அப்படின்னு உறுதியா பேசுறாங்க, உங்க கட்சிக்காரங்க தான் பேசுறாங்க. அதுக்குதான் நான் வந்து எங்க கட்சிக்காரங்களே பேசக்கூடாதுல்ல அப்படின்னா, அப்ப இவங்களே என்ன அந்த மாதிரி வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தானே வருது. இல்ல, ஒருவேளை தலைவர் நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டாண்டை நம்ம எடுத்து பேசுவோன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? தலைவர் ஸ்டாண்டை தானே எடுத்திருக்கேன். நான் என்ன ஸ்டாண்ட் எடுத்துட்டு பேசியிருக்கேன்? இப்போ இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசினேன், இதுல என்ன ஸ்டாண்டு தலைவர் ஸ்டாண்டுக்கு எதிரானது சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. நான் அப்படின்னா நான் திருத்தி மாத்திக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க சொல்றீங்க இல்லையா? பொதுவாக தலைவர் சொன்னதுக்கு முன்னாடினா என்ன, இதுல என்ன முன்னாடி பாஜகவோட மறைமுக ஆட்சி தாவேகா நடக்குது, அதுக்கு சான்று சொல்லியிருக்கேன் நான். தலைவரே அதை வந்து இது தாவேகாவிற்கு நற்பெயரை தராது, இது கெட்ட பேரை தான் தரும், இந்த வேலையை செய்யாதீங்கன்னு அறிக்கை விட்டுருக்காரா இல்லையா? கொடுத்துருக்காரு. அப்புறம் தலைவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் எங்க சொன்னேன்? தலைவர் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்ல சார், இந்த விஷயத்த சரிதான், அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேகா வாங்குறது சரிதான், அமமுக எம்எல்ஏ நீங்க வந்து பிடிச்சது சரிதான் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லி, இல்ல தாவேகா வாங்குறது தப்பு அப்படின்னு நான் சொன்னா தலைவர் ஸ்டாண்டுக்கு எதிரானது. பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SBS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.